will you enter YouTube or will you enter into YouTube? Doubt வருதுல்ல? நம்ம வந்து இந்த என்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்றப்ப இது வந்து இட்ஸ் மோர் காமன் தட் யூ கெட் அ டவுட். என்டர் யூஸ் பண்ணணுமா, என்டர் இன்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ரூம்குள்ள நம்ம நுழையிறப்ப ரூமுக்கு உள்ளதானே நுழையிறோம், அப்போ வந்து என்டர் இன்டு தானே போடணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்டர் இன்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பிசிக்கலா பிளேசஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்டேஜஸ், ஸ்டேட் இல்ல ஸ்டேஜஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம பர்டிகுலர்ஸ், ஏதாவது சில தகவல்களை நம்ம பதிவிடுறது, என்டர் பண்றது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம என்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம பிளேசஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா, she has entered the classroom, she has entered into the classroom சொல்லக்கூடாது, she has entered the classroom. அப்புறம் ஸ்டேட் இல்ல ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றப்ப from teenage he has entered the adult stage. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பர்டிகுலர்ஸ் நம்ம என்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, I have entered my address and phone number in Amazon, then I have entered my email ID in this particular app. So இந்த மாதிரி இடங்கள்ல entered மட்டும் தான் யூஸ் பண்ணும். place, state and particulars, இது மூணுக்கும் நம்ம entered மட்டும் தான் யூஸ் பண்ணும். அப்போ enter into எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய மீனிங்கை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். getting involved with something, அதான் அதோட மீனிங்கே வந்து enter into அப்படின்னு சொல்றப்ப. you can enter into a process, a discussion, a dialogue, a relationship or a situation. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து என்டர் இன்டு போடணும். எப்படி அப்படின்னு சொன்னா, she entered into the discussion and she has got, the meaning is that she has got involved in the discussion, அதான் அதோட மீனிங்கே வந்து. ஸோ இப்போ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அப்டிராக்ட் நவுன்ஸ். டிஸ்கஷன், டயலாக், ப்ராசஸ், சிச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப், they have entered into a relationship. ஸோ இந்த இடங்கள்ல they are getting involved with something. ஸோ அந்த அப்டிராக்ட் நவுன்ஸ் யூஸ் பண்ற இடங்கள்ல யூ கேன் யூஸ் என்டர் இன்டு. எங்கெல்லாம் நீங்க வந்து பிசிக்கலா ஒரு பிளேஸையோ இல்ல அல்லது ஒரு ஸ்டேஜையோ ஸ்டேட்டையோ சொல்றீங்க, இல்ல பர்டிகுலர் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல என்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஸோ ஹோப் யூ வில் ரிமெம்பர்.